அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய நாள் வந்துவிட்டால் ஒவ்வொரு பள்ளிவாசலினுடைய நுழைவாயில் வானவர் நின்று கொண்டிருப்பார்கள். எதற்காக வேண்டி என்று சொன்னால், ஜும்ஆவுடைய நாளன்று ஜும்ஆவிற்காக குளித்து நறுமணங்கள் பூசிக்கொண்டு முதலாவதாக வருபவருக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவரை போன்றும், இரண்டாவதாக வருபவருக்கு மாட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றும், மூன்றாவதாக வருபவருக்கு ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றும், நான்காவதாக வருபவருக்கு கோழியை குர்பானி கொடுத்தது போன்றும், அதன் பிறகு வருபவருக்கு முட்டையை குர்பானி கொடுத்த போன்றவர்கள் ஆவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் இமாம் ஹுதுபா ஓதுவதற்கு முன்பு வரைக்கும் ஒவ்வொருவர்களுடைய வரிசைப்படியாக பெயர்கள் எழுதப்படுகின்றன. அதன் பிறகு இமாம் ஹுதுபா ஓத ஆரம்பித்து விட்டால் வானவர்கள் அந்த சீட்டை மடக்கி வைத்துவிட்டு இமாம் ஹுதுபா ஓதுவதை கவனித்து கொண்டிருப்பார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியிருக்கிறார்கள். எனவே நாம் ஜும்மா தொழுகை அன்று வெகு சீக்கிரமாக வந்து பள்ளியில் அமரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.